அதேதான் பரிசு. எஸ் மேம் ப்ளீஸ் கம். ஸோ ஓப்பனிங்கில் இங்கே வந்து 2 பேட்டர்ஸ் நந்தாண்ண மற்றும் பிரகாண்ண ரெடியாக இருக்கா அப்படி. அடுத்ததாக நடக்க போற மேட்ச் காலையில இருந்து இத்தனை நாளா ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவுதாயா. அருணே சொல்லுங்கண்ணே. யார் அது? பாலாவா பிரகாவா? பேட்டிங் போயிருக்கிறது. பிரகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? சரியா குருவி போட்டா பிரகா, குருவி இல்லைனா பாலா. பாலா. அது என்ன நல்ல விஷயம். எனிவேஸ் இங்கே நம்ம போஸ்ட் மேட்ச் போயிடலாம் நான் டக்குனேன். எஸ் செம மேட்சிங் ஆக்சுவலாக பேட் பாய்ஸ் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்றது ஐயா இருக்கு ஐயா. ஐயா வாங்க. இது இனிமேல் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லை கார்த்திக் பாண்டியா. வாங்க ஐயா. கார்த்திக் பாண்டியா வாங்க. 25 ரன் பத்தே பால்ல அது மட்டும் இல்லை ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. அண்ட் I would like to welcome Natasha madam who is going to give up the award. Thank you ma'am for your coming. Super performance Karthik brother. அவங்களுக்கு தமிழ் தெரியும், நல்லா பேசுவாங்க தமிழ். ஓ உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தெலுங்கா? ஒக்க நிமிஷம் பாபு நீரு வந்து பக்கத்துல நிக்குது. ஓகே சிறப்பு ஐயா சிறப்பு. அப்பா எங்க போறீங்கப்பா? அப்பதரேனா நோ. வெற்றி பெற்றதுக்காக பரிசாக ஒரு செடி. வாழ்த்துக்கள்னா ரவுண்ட் நம்பர் 5க்கு. இது மரம் வளர்ந்துச்சுன்னா கைதிங்க அந்த நிழல்ல உட்காரணும். அதுக்கு தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வளர வச்சிடுங்க. அந்த நிழல்ல என்ன உட்கார வச்சிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஃபியூ வேர்ட்ஸ். இன்னும் எப்படி மேட்ச் எப்படி ஃபீல் பண்ணீங்க கொஞ்சம் குயிக் சம்மரியா சொல்லிடுங்க. அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நான் ரவுண்ட் 4 ரவுண்ட் 5 இப்போ ரவுண்ட் 5க்கு போயிருக்கீங்க. ரவுண்ட் 4 அந்த ப்ரெஷர் எப்படி ஃபீல் பண்ணீங்கண்ணா? ஒரு ப்ரெஷரும் ஃபீல் பண்ணல, ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான், நாங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணணும்னு வரல, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் இவ்வளோ பிரமாண்டமாக நடக்குதுன்னா அந்த கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க முன்னிலையில் இவங்க இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்க. இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரிங்களா சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த மேட்ச்சில் இதோடைய ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சார். அடுத்த மேட்ச் நல்லா டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். LLF மகாபலிபுரம். ஸோ அந்த டீமோட நம்ம விளையாடுறதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எஸ், அந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா நீங்கள் தான் சாம்பியன். அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லை, அவங்க போன தடவை சாம்பியன், அதனால சொன்னேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவ்வளவு ஓப்பனா வந்து ஒரு சவாலை வந்து நான் கேள்விப்பட்டதில்லை, இப்பதான் பாக்குறேன். இருந்தாலும் எங்க சாருக்கு தில்ல பாத்தீங்களா? LLF கூட பெரிய மனுஷன் சார். நீங்க கிரிக்கெட் என்னைக்குனாலும் ஜெயிக்கும்பா. ஷாட் தூக்கி அடிச்சாரு. ஒரு கேட்ச் பிராக்டிஸ் தான் சொல்லணும். இல்லை, சோ 2 ரன் குயிக்கா ஓடி இருக்காங்க. 3 ரன் ஓடலப்பா. சோ அருண் ப்ரோ, ஏ நம்மளோட SCS டீமோட லக்கி சாம் கிட்ட தான் இப்போ இருக்கோம். ஹாய் சிக்ஸஸ், எப்படி இருக்கீங்க? யாரு? சூப்பர். இந்த மேட்ச்ல போய் அடிக்கடி வாங்க போறாங்க. உசாரா இருந்துங்க, எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. நெக்லஸ கடன் வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. வெல்கம் டாட் பால். ஃபர்ஸ்ட் இந்த என்ன ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ்? ஓ சாரே சொல்லிட்டாரா? 19 சாரே சொல்லிட்டாரா? அப்போ ஓகே மேடம், டன். நீங்க உங்களோட ஒரு ஃபேனா எனக்கு இது வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற ஸ்கோர் நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? சிலோன் பக்கம் போச்சு. சம ஷாட். சிலோன் பக்கம் போச்சு. ஏப்பா யார் பாதே உள்ள? உனக்கு ஆடவும் தெரியல, பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. தலைவா அதெல்லாம் இல்ல, என்னோட சூப்பரா ஆடுறீங்க. ஒரு ஓவர் சூப்பரா ஆடுறீங்க. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 15 ரன்ஸ் ஆன் தி போர்ட். 15 ரன் அடிச்சிருக்காங்க வித்அவுட் a wicket loss. சோ நல்ல ஸ்டார்ட் ஃபார் STS டீம். பாசிட்டிவ் ஸ்டார்ட்.
தேங்க்யூ அருண், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆகாஷே, இந்த மேட்ச்சில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுபடாது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால வந்தோமா ABCD Z வரைக்கும் பேசிட்டு போயிடலாம். என்ன ஆறுன்னு கரெக்ட் தானே? நியாயமா நான் அதை 10 உட்கார்ந்து மேட்ச் வரைக்கும் நம்மள கொஞ்சம் ஃபேவரட்டா பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த மேட்சுக்கு அப்படி கிடையாது. STS மேட்சை மட்டும் பார்ப்போம், அவங்களோட ஷாட்டுக்கு மட்டும் தான் கை தட்டுவோம். அடிச்சாரு பெருசா போறானே, அண்டர் ஏஜ் தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது தான். 11வது மேட்ச் எங்களோட ஸ்பீச் கம்மியாக தான் இருக்குன்னு. ஆமா, ஏன்னா இதுல வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசும், எங்க ஸ்பீச் அதிகமா பேசாது. ஸோ அடுத்த பால். ஓ, நல்ல ஷாட்டுப்பா, அடிக்க முயற்சி பண்ணாருப்பா. பட் ஆனால் பால் வெளியே போயிடுச்சு. காரை வந்து ஒரு 4th ஸ்டம்ப்பு. ஸோ அதனாலே பால் பேட்டை மிஸ் பண்ணி போனது. ஷார்ட்டஸ்ட் பால் அடிச்சா செம்ம ஷாட். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. டிஜே இது போடுவேன்னு நினைச்சேன். யாருமா நீ வந்தோடனே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு நம்ம குடுமி பிரதருக்கு. அண்டர் ஏஜ். ஓ, எச்சா அவுட்டா எல்லாரும் அப்பீல் கேக்குறாங்க. பட் ஆனா இல்ல, ஏன்னா அது ஒரு அண்டர் ஏஜ் பால் கீழே தான் பட்டு போனது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாட் அவுட். ஸோ மாத்தி மாத்தி பவுண்டரிஸ் கொஞ்சம் வந்தாலுமே வந்து டாட் பால் வந்துகிட்டு இருக்குது. விக்கெட் பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்களா? ஓகே, அது வந்து வைல்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் அம்பையர் பிரவீன் அவர் தான் வந்து இருக்கிறா. அப்படி வைல்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. கவுன் ட்ராக் வந்து அடிக்கிற முயற்சி பண்ணார். பட் ஆனால் முடியலப்பா, மறுபடியும் அண்டர் வச்சு. அதே மாதிரி தான் அங்கே ஒரு பேட்டரே ஃபீல் பண்ணுறாரு, நல்ல பால் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். இப்போதைக்கு அம்பையர்ஸாக இருக்கிறது ஸ்ட்ரைட்டில் வந்து பிரவீன் ப்ரோ அண்ட் லெக் அம்பையர் நமது கௌதம். எஸ், ஹேண்ட்ஸம் மேன். ஆஹா, நல்ல பால் நினைச்சேனப்பா. பட் நான் வெளியே தூக்கி போட்டாரு. ஸோ ஒய்டு எனக்கு கிட்ட போனதுனாலே வந்து நாங்கள் ஒரு ஒய்டுன்னு கொடுப்போம். பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ரிக்ட் அம்பையர்ஸ். எங்களுக்கு வேற எங்களும் கிளைகள் கிடையாது. நான் அருண் கௌதம். ஓ, மறுபடியும் அண்டர். ஆஹா, நல்ல நல்ல ஃபுட்பால் ஸ்கில்லிங். பட் இருந்தாலுமே வந்து அது வேலைக்கு ஆகல. பின்னாடி முன்னாடி யாராவது இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் யாருமே இல்லாத ஒரு காரணத்தால குயிக்கா ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்க. அண்ட் 2 ஓவர் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் 26 ரன் ஆன் த போர்டு வித்அவுட் அ விக்கெட் லாஸ். இப்போ அருண் ஆகாஷ் அண்ணே, இவங்க பண்ற அலப்பறை ரொம்ப தாங்க முடியல. என்னண்ணே தோனி திடீர்னு ஒண்ணு எப்படியும் ஸ்டேஜ்ல போடுற கும்மாளத்தை பார்த்தா உருட்டி பேத்தி தான் எடுத்துன்னு போனேன் எல்லாரையும். என்னண்ணே திடீர்னு ஸ்டேஜ்ல பலாப்பழம் வைக்கிற மாதிரி பாரியாங்க, பலாப்பழத்தை கூட எண்ணிடலாங்க, எண்ண முடியலையா ஸ்டேஜ்ல. சரவாஸ், ஒவ்வொரு ரன்னுக்கே இந்த சவுண்ட் வருது. 6-4 போனா இன்னும் எவ்வளவு சவுண்ட் வரும்? வரும் பாரு, கொஞ்ச நேரத்துல நம்ம காதுல ரத்தம் வரும். கேமரா முன்னாடி வந்துட்டு எங்க அம்பையர் ப்ரோ வேற மாதிரி ஆயிடுவாரு. நோபாலு எதுக்கு இப்ப இந்த நோபாலு? பிச்சை விட்டு வெளியே போன ஒரு காரணத்தினாலே நோபாலு. ஓகே ரைட். ஓவர் பிச்சிங் பண்ணிட்டாரு. அதாவது பிச்சுக்கு ரொம்ப வெயிலியே போட்டிருந்தா, பிச்சிலேயே பிச் ஆகாம மொத்தம் வெளியே நீங்க போட்டீங்கன்னா அதை நோ பால் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனாலே தட் இஸ் கால்டு நோ பால். ஃப்ரீ ஹிட். ஸோ ஃப்ரீ ஹிட் கமிங். பால் ஒரு பிச்சுக்கு போல பிச்சுக்கிட்டு போட்டாரு அப்படின்றதா சிம்பிளா இருக்கும் சொன்னாரு. ஓகே, இன்கமிங் ஃப்ரீ ஹிட் டெலிவரி. அவுட் கோயிங் வந்து 6 போகுமா, பவுண்டரி போகுமா, டாட் பால் போகுமான்னு தெரியல. என்ன பண்றாரு நந்தகுமார்? பாயத்தேனா பெதுக்கிறாராங்க. இன்கமிங் ஃப்ரீ ஹிட், அவுட் கோயிங் 6 வந்துருப்பா. அவர் கேட்டா போல போட்டாரு. யாருங்க இவன்?
கடாயை கறி துணி பிடிச்சி தூக்குற மாதிரியே மீது. ஓகே 6 பேருக்கு ஃப்ரீ ஹிட் பால்ல அடுத்த பால். ஐயோ நல்ல பால்ரா சீரியஸ்லி. பா ஒயிட் டெலிவரி. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கமெண்ட்ரியோட ஃபீல் தாங்க ஆடியன்ஸோட ஃபீலும். ஒரே சிங்கிள் அடிச்சது. கொஞ்சம் மிஸ். டவுன் தி லெக் போயிருந்து கொஞ்சம் ஸ்வீப்புக்கு மாட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு பவுண்டரி ஆயிருந்திருக்கும். அண்டரேஜ் பரவாயில்ல படல இருந்தாலும் ஒரு சிங்கிள் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா ஆள் இல்லைங்க. சிங்கிள் பவுண்டரி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எம்சிசி டீமுக்கு ஒரு விக்கெட் வேணும் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு. அப்படி அவங்க கம்பேக்கே கொடுக்க முடியல, விக்கெட் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக ஸ்கோர் போர்டு வந்து அட்லீஸ்ட் 60+ அது போகும். கம்பேக் they desperately need a wicket. அவர் அடிச்சா என்ன நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்காரு அண்ணன். பட் ஆனால் வந்து ஃபைன் லெக் உள்ள இருந்த காரணத்தால ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் வரும். அது தவிர வேற ரன் எதுவும் ஓட முடியாது. சங்கமான் சொன்னீங்க நந்தான வந்து நான் பவுலர் தான் நினைச்சேன், பேட்ஸ்மேன் நீங்க சொன்னீங்க. அப்ப நான் நம்பல, இப்போ நம்புறேங்க. என்ன இப்படி அடிக்கிற அப்படியே இருங்க, இதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ்ட்ரா மீல்ஸ் சாப்பிட்றவனுங்க 2 பேரும் அடிக்கிற அடியை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே தூக்கி அடிச்சாரு பிளாட்ல ஒரு பவுண்டரியா டெலிவரி அண்ட் அது ஒரு ஷாட் அடிச்ச பவுண்டரி போயிடுது. பவுண்டரிஸ் ஆன் த ஃப்ளோ இருக்கு. ஸ்கோர் கார்டும் புஷிங்ல தான் இருக்கு. டெஸ்பரேட்லி நீட் a wicket பா. அது இப்போதைக்கு வராது. வரவே வராது. பாயிண்ட்ல 6. பாயிண்ட்ல ஒரு 6. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாத காக்காவலி மாதிரி இருக்குது. காக்காவலி மாதிரி இருக்குது. டிஜே இங்க வந்து ஆடி ஆண்ட்ரியா ப்ரோ. ஓகே ஸ்கோர் கார்டு சொல்லிரவா. 3 ஓவர் முடிவுல 51 ரன் ஆன் த ஃப்ளோர். எஸ் 11 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்காரு பிரகா. 4 6 ஒரு பவுண்டரி உட்பட மாத்தி மாத்தி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. சோ கண்டிப்பாக வாயா வெயிட்டிங் வெயிட்டிங்னு வாயிலே வர சொல்லிட்டு இருக்க. அது யாரு வெயிட்டிங் வெளியே? டிஜே டிஜே. ஓகே ஷரண் என்கின்ற ஜாக். 3 ஓவர் முடிவுல 51. ஸோ 4வது ஓவர் போடுறதுக்கு அடுத்த ஒரு பவுலர் வந்திருக்காரு கணேஷ். அவர் தான் வந்து உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவருக்கு ரொம்ப குரூஷியல். 2 டீமுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணி கண்டிப்பாக எம்சிசி ஸ்டாப் பண்ணுவாங்களா ரன் ஃப்ளோவா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி பவுண்டரி ஸ்கோர் பண்ணுவாங்களா அதையுமே பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ்ங்க. ஹைட்டா போயிருக்கு. ஹைட்டா போயிருக்கு. ஐயோ நோ மேன்ஸ் லேண்ட் பா. யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி இருந்துக்கலாமே. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். கண்டிப்பாக 2 பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்ரூம் சரி இல்ல ஃபீல்ட் சரி. யாராவது ஒருத்தர் ரைட்டா புஷ் பண்ணிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் 2 டீமுக்கும். ஏதோ ஒரு வகையில கிடைச்சது. ஓகே பட் எனிவேஸ் அடுத்த பால். கிண்டி விட்டுறாங்க. கிண்டி விட்டுறாங்க. செம்ம ஷாட். 6 வந்திருக்குது. இன்னொன்னு என்ன ஷாட்னா இது? என்ன சிக்கு புக்கு ரைட் இல்லையா? இன்கிரிமெண்ட் இருக்கு. இன்கிரிமெண்ட் இருக்கு. ஆடுங்கம்மா ஆடுங்க. ஏன்னா பால் வந்துருச்சு. அடுத்து ஆடுவோம். ஆஹா சுத்தணும் லெக் சைடில் இன்னொரு சுத்தணும் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் மாட்டல. இருந்தாலும் வைடு வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீபால் போடப்படும். ரன் ஃப்ளோலே இருக்குதுப்பா. எம்சிசி ஏதாவது பண்ணுங்க, விக்கெட் எடுங்க. ஆனா இப்படி பண்ணா கண்டிப்பா எடுக்க முடியாது. 6 மாத்தி மாத்தி பவுண்டரிஸ் தான் பறந்துகிட்டு இருக்குது. விக்கெட்டுக்கான வழி இப்போதைக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்டர்ஸா மிஸ்டேக் பண்ணாதான் ஒரு விக்கெட் விழுகும். ஸோ அது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபார் எஸ்டிஎஸ். அண்டர் ரெஜரா இல்லாட்டி ஸ்வீப்பர் கவர் போட்ட போர்டுல வெளியே வரும். ஆகல இந்த பால்.
ரெண்டாவது ரனுக்கான முயற்சி. அண்ணன் குசும்புக்காரரு. ஆஹா தேவையில்லாத அண்ணே வேணாம்னே அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாரோட மனசும். அண்ணன் குசும்புக்காரரு அவ்வளவுதான், சும்மா சூ கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். அருண் ப்ரோ, ஐயா எஸ்ஆர்எச் மேட்ச்ல கூட அவங்களுக்கு சேர் லீடர்ஸ்க்குலாம் பிரேக் கிடைக்கும் போல, நம்ம சேர் லீடர்ஸ்க்கு இந்த மேட்ச்க்கு பிரேக்கே கிடையாது போலயே. நானே பங்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாரு. பவுண்டரியா? ஆமாப்பா பவுண்டரி போயிருக்குதுப்பா. பவுண்டரி. பவுண்டரி ஃப்ளோலயே தான் இருக்குது, ஸ்டாப் பண்ற வழியை காணமே. ஷார்ட்டர் பால், பெட்டர் ஷாட், 6. போகடி 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 76 ரன்ஸ் ஆன் த போர்ட். என்னப்பா கம்மி முத்தாப்பு சுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளேவே இப்பதாங்க வருது. பவர் பிளேல ஆடுற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸ், நந்தா அண்ட் பிரகா. ரெண்டு பேரும் சேர்த்தாப்புல 76 ரன் சேர்த்து வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பேட்ஸ்மேன் ரெடியாவே இருக்காரு. அவருக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல, அது வேற விஷயம். பட் ஆனால் இருந்தாலுமே இங்கே கடைசி ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த ஓவரில் எவ்வளோ ரன் அடிக்க முடியுமோ அடித்து ஸ்கோர் போர்டை மூவ் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லாட்டி எம்சிசி வந்து இதுதான் எங்கள் சான்ஸு, பேட்டை பாயிர நேரம்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே தமிழ் போடுவதற்கு வந்திருக்காருங்க. வந்த முதல் பால் அடி அடிச்சாரே அதோட 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பிரகானா 50 15 பால்ல 51 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பிரகா. 7 6 ஒரு பவுண்டரி உட்பட. வெல்கமிங் டாட் பால், சீரியஸ்லி ரேர் பீஸ் இன் திஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஏன்னா பந்ததுலேருந்து கொஞ்சம் டாட் பால்ன்றது ஆரம்பத்துலேருந்து வரல, ரன்ஸ் ஃப்ளோவில் இருந்தது. ஸோ வெல்கமிங் டாட் பால். குயிக்காக ஒரு ஃப்ளிக்கு, பட் ஆனால் பேட்டில் சரியாக மாட்டலை. நைஸ் த்ரோனு, பட் ஆனால் வந்து படலை. இருந்தாலுமே வந்து நல்லா ஓடி இருக்கிறாங்க. ஸோ குயிக்காக ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுமே ஓடி ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. எஸ், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், டாட் பால்ஸ் பெருசாக கொடுக்காம ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெட்டர் திங். தள்ளி போட்ட காரணத்தினால நாங்கள் ஒய்டு கொடுப்போம். டவுன் த லெக் காரணத்துக்காக அது ஒரு ஒய்டு. ரீபால் போடுங்க. எம்சிசிக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு உண்டா? விக்கெட் தேடல். ஃபுல் டாஸ் பால் அண்ணா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ கீழே இறங்கி இருக்கிறதா வந்து சைடில் சொல்லியிருக்கிறாங்க. லெக்க பேர் அண்ட் 36 கரெக்ட் பால். அண்ட் அதுவும் ஒரு சிங்கிள் கணக்கு தான். பெரிய அளவில் டிஸ்ட்ரக்ஷன் வரலனாலும் பட் டேமேஜ் ஹஸ் டன், ஆல்மோஸ்ட் டன். டோ என்றா மறுபடியும் டோ என்றா யாக்கிங் லென்த்ல 1-2 சூப்பர் ஷூட் டைரக்டா. நைஸ் த்ரோ பை த ஃபீல்டர். ஸோ சிங்கிள் அகைன். So last ball. No ball குடுத்துறாங்க. பால் எகம்பேரே நோ பால். அடுத்ததா வர போறது ஒரு ஃப்ரீ ஹிட். ஸோ ஃப்ரீ ஹிட் இன்கமிங் அவுட் கோயிங் எங்க அப்படின்றது தெரியல. ஸோ எவ்ரி இன்கமிங் ஃப்ரீ ஹிட் there is a outgoing one boundary or 6. So what happens on the next ball? Let's see. Innings on the last ball. எனக்கு போர் அடிச்சு முடிக்கிறான். 6 ஓட முடிச்சிருக்காரா இன்னிங்ஸ். எவ்வளவு ரன்? ஒரே நிமிஷம். 5 ஓவர் முடிவுல 94. அதேதான் 94 runs on the board without a wicket loss. 59 பிரகா. கேப்டன் 90 கேட்டாரு. 90 என்ன கேப்டன் 4 ரன் சேர்த்தாப்புல வச்சுக்கோங்க அப்படின்னு பிரகா 94 ஓட முடிச்சு வச்சிருக்காருங்க. எஸ். சோ 22வது நாளான இன்று 11வது மேட்ச்
எம்சிசி வெர்சஸ் எஸ்டிஎஸ். இதில் எஸ்டிஎஸ் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் முதலில் பேட் செய்து 94-95 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை மானாமதிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அணியின் இரு பேட்டர்கள் ஓபனர் பிரகா அண்ட் நந்தகுமார். பிரகா 59 ஓட்டங்கள், 8 சிக்ஸ் மற்றும் ஒரு பவுண்டரி உட்பட எடுத்திருக்கின்றார். நந்தகுமார் 25. ஓகே டிஜே ஒரு நிமிஷம். அதுதான் 94 ரன் அடிச்சீங்க. நடுப்பித்துல எதுக்கே ஒப்பாரி வைக்கிறீங்க இப்போ? சங்கோண்ணா அதுதான் நானும் கேக்குறேன். அண்ணா சங்கோண்ணா ஒரு சங்கோண்ணா இங்க ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லவா? சொல்லுங்க ஐயா, நீ சொன்னா அது எல்லாமே ரெக்கார்டு தானே ஐயா? இதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து 104 அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு டீம் 106 அடிச்சாங்க. எல்லாருமே ஒரு விக்கெட் இழந்தாங்க முதல் இன்னிங்ஸ்ல. ஆனா நம்ம எஸ்டிஎஸ் டீம் மட்டும் தான் இன்னிங்ஸ் முடிவுல ஒரு விக்கெட் கூட இழக்காம வித்தவுட் லாசிங் விக்கெட் செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப். நானும் சொல்றாங்க 94 அடிச்சிட்டீங்களே, எதுக்கு இந்த ஒப்பாரி? அட ரெக்கார்ட்னா எந்த டீம் பண்ணாங்க? ஓகே, எனிவே பேட்டிங் கிடைக்கல, மத்தவங்களுக்கு பேட்டிங் கிடைக்கல, அதனால எஸ் தரமான ஒரு ரெக்கார்டு. ஸோ எஸ்டிஎஸ் டீம் இதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட்ல சோஃபார் எந்த டீமுமே இந்த ஒரு அச்சீவ் பண்ணல. அருணையா அதெல்லாம் பரவாயில்ல. நடுவில் இந்த ஹர்ஷா போகலே மாதிரி இங்கிலீஷ்ல பேசுனீங்களே, என்ன பேசுனேன்? என்ன பேசுனீங்க? அதெல்லாம் ஃப்ளோல வருங்க, அதெல்லாம் ஃப்ளோல வருங்க. அவ்வளவுதான். டிவி தெரியலங்க, பக்கத்துல உட்கார்ந்து பாருங்க. மாமா எங்க இருக்கீங்க? ஆகாஷ் எங்க போயிட்டு இங்க வந்துருங்க. இதோ வரேன் சங்கமன். சரி ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னோட கமெண்ட்ரி கோட்டா முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல என் பட்டி வந்து அப்படியே டைப் வர பண்ணிப்பா, அப்படி சங்கோனன் அப்படியே கூட இருப்பா, அப்படி அவ்வளவுதான். வரேன் மக்களே, வரேன். போறேன் சேர் கட்டு கூட டான்ஸ் இருக்குப்பா. அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். நான் அந்த கூட்டத்துக்கு வரல. யார் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்? லாலா லால் தான் ஃபர்ஸ்ட் ஓவர். ஏ தலைவா, ஓ லால் இல்லையா? அட ஏமாத்தி போட்டீங்களேப்பா. லாலும் இல்லை. மணி அவரும் இல்லையா? ஓ அவர்தான். ஓகே, ஏப்பா அருணே, இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க நினைக்கிறது சீரியஸா இல்ல. 106 ரன் அடிச்சாங்களா, அவங்களும் விக்கெட் லாஸ் இல்லாம தான் 106 அடிச்சாங்களா. வெரி குட். இந்த ஹிஸ்டரி எடுத்து புக்க பெருட்டு இருக்காங்க பாருங்க. மழை வர நேரத்துல அங்க யாரோ துணி காய வைக்கிறாங்க பாருங்க. பாரு மேல சொல்லுப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல துணி காய வைக்க சொல்லு. நான் அதை சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரெக்கார்டை சொன்னேன். முதல்ல இல்ல, வெயில் அடிக்கும் போது துணி காய வைக்காம மழை பெய்யுது, அப்புறம் இந்த அங்க ரெக்கார்டு துணி காய வச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஐயா, சி ஸ்மித் ஐயா, நீங்க தான் கரெக்டா கேட்கலன்னு நினைக்கிறேன் ஐயா. ராஜஸ்தான் ராயல்ஸ் சொக்கா போட்டவரே முதல் ஓவரை வீச வந்திருக்கின்றார். மழை வேற பெய்யுதுப்பா, லைட்டா தூர ஆரம்பிச்சு. மணி ஃபாஸ்ட் பவுலர், சம பால். ஆனா ரொம்ப அவுட் ஆஃப் வைடு. சோ வினோத் அண்ட் சூர்யா ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. வினோத் ஸ்ட்ரைக்ல இருக்காரு இப்போ, நான் ஸ்ட்ரைக்ல வந்து சூர்யா. ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கமம், எம்சிசி சாதாரண டீம் இல்ல. நான் சொல்லவே இல்லையே எம்சிசி சாதாரண டீம்னு. மீண்டும் ஒரு வைட். எஸ், வைட்ல ஒரு ரன் ஓடியும் எடுத்திருக்காங்க பையில. ஸோ பேட்டிங் டைமுக்கு நல்ல வரவேற்போம், நல்ல ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நிறைய கரகோஷங்கள் அண்ட் நிறைய கிளாப்லாம் இருந்துச்சு. இன்னும் அப்படியே சைலண்டா இருக்கு. ஸோ அந்த சைலண்ட் மோட்ல இருந்து எப்போ ரிலீஸ் ஆக போறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி மானாமதி அடிச்சாலும் எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். நம்ம ரெண்டு பேரும் கத்தலாமா?
கண்டிப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் சீக்வலா ஏறுங்க பாப்போம். மீண்டும் ஒரு அகலப்பந்து. உதிரிகள் எதிரிகள் ஐயா, உதிரிகள் மட்டும் வேண்டாம். வேணா நிறைய மேட்ச் பார்த்துட்டோம். அந்த ஒரு ரன் டிஃபரன்ஸ்லாம் கேம் டீம் வந்து கேம் ஸ்லாட்ல இருந்த பால் நல்ல ஷாட் கவர்ஸ் பால் வந்து பவுண்டரி 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 நல்ல ஷாட்டுங்க. நல்ல பாலுங்க வித்தே இந்த குடுக்கல. டெலிவரி போடுறதாங்க வெயிட் பண்ணாரு. பாடி இந்த லைனை பிடிக்கிறதுக்கு தான். கரெக்டா சொன்னீங்க. பாடி லைன் பாடி லென்த் இது அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா மேல தான் போயிருக்கும். கொஞ்சம் பேட்டர் பாலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் ஆடணுங்க. ஏன்னா மணியோட ரிலீஸ் பாயிண்ட் ஆல்ரெடி மனுஷன் 6 அடியில இருக்கா. அப்படியே ரிலீஸ் பாயிண்ட் ஒரு 7 அடியிலேன்னு போடுற மாதிரி இருக்குது. ஆகாஷ் எஸ் நீங்க அவர் சுந்தரனே வாட்ச் பண்ணிருங்க. அந்த 5 ஓவர் முடிகிற வரைக்கும் அந்த ஃபீல்டிங் செட்டப்ல இருந்து அவரோட ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே பாலே அவருக்கு வருது. இல்ல அவரு அங்க இருந்து கவர்ஸ்ல வந்தாரு. எப்பா ட்ரோன்ல காமிக்கிறாங்க. ஒரு ஆய் சொல்லுங்கப்பா. அதுக்கு ஒரு விக்கெட் எடுத்தா ஆய் சொல்லுவேன்றாங்க. தூக்கி அடிச்சாரு. போயிச்சு ஆறுங்க. அகைன்ஸ்ட் தி விண்ட். நல்ல ஷாட் இல்ல. புரளி வித்தியா சூப்பர் பால். ஆனா வெளியில வைடு. மணி மேல பிரஷருங்க இங்க. என்சிசி சாதாரண டீம் கிடையாது. ஃபர்ஸ்டே சொன்ன அவங்க கிட்டயும் பேட்டிங் ஆர்டர் ஹெவியா இருக்கு. நிச்சயமா கரெக்டா சொன்னீங்க. இது பிரஷரான ஒரு கேம். ஸ்பெஷலி ஆடியன்ஸ் நிறைய இருக்கும்போது அந்த பிரஷர் கண்டிப்பா இருக்கும். சோ இது ஆடியன்ஸ்க்கான பிரஷர் தான். நல்ல கம்பேக்குங்க. லென்த்ல போடப்பட்ட பால் அக்ராஸ் போயிட்டாரு கம்ப்ளீட்டா. ஒரு இன்ஸ்பைரிங் கேப்டனா இருக்காரு சுந்தர்னா. நம்ம இவன் முன்னாடி இன்டர்வியூல வந்து கேட்டிருந்தோம். இன்ஸ்பிரேஷன் அவரோட இன்ஸ்பிரேஷன் அவரேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு பாலையுமே பவுலர் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காருங்க. ஷார்ட் கவர்ஸ்ல இருந்து பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு. ஷாட் பவுண்டரியா? பவுண்டரி பவுண்டரி. ஏமா வந்த உடனே ஃபுல்லா ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யார் மாதிரி அவங்கதான். Remixed by DJ Square. DJ ஜாக்கே ஒரு நிமிஷம். DJ ஜாக்கே டைலாக் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஓவர் முடிவுற்ற அணியின் எண்ணிக்கை 20. எஸ் டிஜே ஜாக் வந்தோட பெர்ஃபார்ம் பண்ற யாரு வாணின்னு கேட்ட அவங்க நம்மளோட ஏஞ்சல்ஸ்யா. ஆகாஷ் அங்க பாரு. என்னங்க டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு. டெஸ்ட் மேட்ச் ஃபீல். வச்சுக்கோப்பா. பவுண்டரியா? யார் எங்க வச்சுக்கோ. நான் அடிச்சு ஆட போறேன்னு அச்சா அப்படி. ஆனா ஒரு ரன் பரவாயில்லைங்க. தில்லுக்கு துட்டா அடிச்சாரு. தில்லுக்கு தான் துட்டு.
லாஸ்ட் பால் 5வது ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 74 ரன் இன்னும் வேணுங்க. த்ரில்லர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாளா இருந்திருக்கு இன்னைக்கு. ஷாட், நல்ல பால், நல்லா நோண்டி எடுத்தாருங்க உள்ளது. டீப் கிரீஸ் போயிட்டு நல்லா பிக் பண்ணி எடுத்தாரு. ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் பக்கம் சிங்கிள் மட்டுமே. காத்து அப்படி இப்படி நடிச்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் சுந்தரன கையை தாண்டி போயிருக்குது. மீண்டும் லாங் ஆன் ரீஜன்ல ஒரு சிங்கிள். பரவாயில்லைங்க. கண்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல ஒரு நல்ல ஓவர். 3 பால்ல 3 ரன் தான் வந்திருக்குது. ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ்ஸிங். இல்ல த்ரோ நல்ல பேக். ஆக்சுவலா செமையா பண்ணா படி பாலானாங்க. கால்னி திரும்பி அடிச்சு விட்டுருக்காரு கீப்பருக்கு. வந்திருக்கிறது ஒரு ரன். நல்ல 4 பாலுங்க. லாஸ்ட் 2 பால் சூப்பரா பினிஷ் பண்ணி ஆகணும். கேட்ச் பிடிச்சிட்டாரு ஃபைனலி. ஈஸியாலாம் கேட்ச பிடிக்க மாட்டான், கஷ்டப்பட்டு தான் கேட்ச பிடிப்பான். ஆமா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. கேப்ல போயிருக்கு பந்து. சம ஓவருங்க ஐயா. வினத் ஐயா, உங்க எம்சிசி டீம்ல இருந்து ஒரே ஒரு குறிக்கோள், 5 ஓவர் உள்ள ஆடுங்க, கேம் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மாபு ஓவர் போட வந்திருக்காரு. எதுக்கான இந்த மாபு அங்க பாரியா கை தட்டல வாரே வா. அப்ப நீங்க பெர்ஃபார்மன்ஸ் உறுதி. வாழ்க வளமுடன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டுக்கு செம்ம டான்ஸ் இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா லிடியா அங்க பாரியா விசில. மாபுனாக்கு ஃபேன்ஸ பாருங்கயா. முதல் மேட்ச்ல எந்த ஒரு பவுலர் எஸ்டி மிஸ் பண்ணாங்களோ அவரே இங்க பவுலிங் உள்ள வந்திருக்காரு. எஸ். வயசானாலும் சிங்கம் தான் சங்கமா. ஆமாங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலைங்க. நீங்க ஏங்க என்ன பிடிச்சி நடுப்புல இழுக்கிறீங்க? கேட்சா இல்ல, லிங்கோ சிங்கிள் மட்டுமே. நான் ஸ்பின் பவுலிங் போட போறேன். ஸ்பின் பவுலிங்னா பால சைட்டு போடுவாங்க, நீனா இடுப்ப சைட்டு கேமரா டான்ஸ் ஆடிக்கிறீங்க. வைடு வெளியில போட்டிருக்காங்க. வைடு. சோ எம்சிசி டீம் சொல்லியிருந்தாங்க வினோத்
அவர் இருந்தாருன்னா எங்களுக்கும் கேம் இருக்குப்பா அப்படின்னு. வைடுங்க, திரும்பவும் ஒரு வைடு. விஷயம் பண்றாருன்னா அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து பால் ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர் வெளியே தள்ளி போயிட்டு போட்டுட்டு இருக்கா. அப்படி டாட் பாலுங்க. வெல்கம் டாட் பால். என்னோட தலைவன் கமெண்டேட்டர் ஸ்டைல்ல சொல்லணும்னா சேர் கேர்ள்ஸுக்காக ஒரு விக்கெட் எடுப்பியாம்பா. விக்கெட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாருங்க ஆல்ரெடி. செம்ம ஓவர். கரெக்டா தெரியல சங்கமாம் சார் ஒரு 3 பால் கிட்ட யார்கர் போட்டுருப்பாரு. எஸ் எஸ் 1.5 வருஷமா நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்காரு. ஆஹா 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 யார்கரே தாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா ஆடலன்னு சொன்னாருங்க. இல்லப்பா மேட்ச் எல்லாம் 1 வருஷம் ஆடலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு லாஸ்டா இன்டராக்ட் பண்ணப்ப. என்ன அம்மா போட்டுட்டு இருக்காரு. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். சிங்கிள் ஓடுவாங்கன்னு பார்த்தா இல்லிங்கோ ஓடல. அண்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சம ஓவர் மாபு நாட்டேது. DJ Square. நான் தான் இருக்கேன்ல. ஆஹா ஃபீல்ட் செட்டை பாருங்க சங்கமாம்சு. பின்னாடி ஃபீல்டர்ஸ்லாம் முன்னாடி, முன்னாடி ஃபீல்டர்ஸ்லாம் பின்னாடி. ஆஃப் லெக்ல யாருமே இல்ல. லெக் சைடுல யாருமே கிடையாது. என்னடா உனக்கு நான் ஆஃப் பாவமா சைடுல ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு லெக் சைடுல பால் போட்டாரு. அதான் அந்த அண்ணன் மனசுல நினைப்பாரு என்னடா நான் உனக்கு பாவம் பண்ண ஏன்டா என்னைய ஓட விடுற அப்படின்னு. மூணு ஓவர்ல 29. ஷாட் சிக்ஸ் போயிச்சு. கபில்ஸ் ஷாட் கிளியர் பண்ணாருங்க. பாறையா கபில்ஸ் பாறையா? இல்ல இல்ல ஃபுல்லா போல. போல்டு. ஆஹா போல்டுங்க. போல்டு. சம பால். கால் எடுக்கிறக்குள்ள பேஸ்ல பேசிச்சீங்க. Phoenix Group. பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். பாடு பாடி தொலையும். ஆளான கண்ணுக்கு நானோ வாடாதோ ஆளான கண்ணுக்கு நானோ வாடாதோ பூங்குயிலே. மூக்கு மேல ராஜா. புடிச்சிட்டாரா? எடுத்துட்டாரு. சூப்பர் கேட்சுங்க. அம்மா தேவிகி அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம கையை தட்டிட்டு இருக்கீங்க. ஓ ஓ ஓ ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. ரொம்ப பாராட்டுறேன்.
பதிவேடா? அம்மா பதிவேடுல இது எழுதிக்க, நாக்கா நம்பர் போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே. என்ன நடக்குதுன்னே தெரியாம கை தட்டுறியம்மா. நானாமா சொன்ன பதில் தான் சொன்னா. சரி, எதுவா இருந்தாலும் நீ பதிவேடுல எழுதி நாக்கா நம்பர் போட்டுக்குமா. 2 பால் பாக்கி இருக்குங்க பிரசாந்த் தேண்டு. இல்ல கட். ஓடிட்டாரு. லாஸ்ட் பால் சங்கமம். சாவதோட கடைசி பந்து 38க்கு 3. லாலே காகிய தலைவன் கையில காட்சி. DJ Teacher. சங்கமம் யாருப்பா ஓவரு? இவ்வளோ பெரிய ஸ்கோர் போடுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பிரகானாவோட ஒரு குவிக் நாக் ஆஃப் 59-19 பால்ல லைவ்ல வந்து போச்சுங்க. கீழே சூப்பரா ஆடி இருந்தாரு. 8-6 310 ஸ்ட்ரைக் ரேட். எஸ், வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ. மனுஷன் யார் மேல கோவமா இருந்தாருன்னு தெரியல, கண்ணு காமிச்சிருக்காரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. டிஜே உனக்கு இன்கிரிமெண்ட் கிடையாது. இந்த ஓவர்ல ஒரு 2-3 விக்கெட் கிடைக்குமான்னு பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் தலைவன் லாலுக்கு 2 கேட்ச். ஐ அம் ஹாப்பி. அவுட் சைட் ஆஃப் வைட். லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. வாழ்த்துக்கள் பாய். அடி 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 மடியில நெருப்பு வச்சிருந்த போல இருக்கு. சேர் கேர்த்தெல்லாம் என்ன கை தட்டல் என்ற அம்மா, நீங்க மட்டும் டான்ஸ் ஆடல கை தட்டல காரை கவுத்திட்டு இருப்பான். நல்ல வேலை நீங்க வந்து கை தட்டுனீங்க, புரியுதுங்களா? உங்களை கார்ல ஏற்றி கவுத்திடுவான். இல்லைன்னா மாபு நான் ரொம்ப நல்லவர்ண்ணா. என்ன வேண்டாம் சொல்லாதீங்கண்ணா. செல்லிடஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ட்ரூப் தாரிக் ப்ரோ ட்ரூப், ரிச்சர்ட் குரூப் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மாபுனா பெர்ஃபார்மன்ஸ்ல. என்னப்பா வைடு, மீண்டும் ஒரு வைடு. அம்பையர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் மேட்ச், லாஸ்ட் ஓவர். வைப்ல இருக்காரு. வீட்டுக்கு போலாமே என்ற அந்த ஒரு சந்தோஷம் தான். என்ன கரெக்டா? அவர் எங்க வீட்டுக்கு விடுறீங்க? இங்கே தான் ஹோட்டல் போட்டு தங்க வச்சிட்டீங்க. வைடு, மீண்டும் ஒரு வைடு. வைடு பிரஷர். இது வந்து ஃபேன்ஸ் பிரஷர். ஃபேன்ஸ் பிரஷரா? ஆமா, லோக்கல் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போது மணியும் அது மாதிரி அந்த பிரஷர்ல போட்டா போல. சுத்தி இவரும் அதேதான். சோ கம்பேக் கொடுப்பாங்க கண்டிப்பா. சுத்தி ஒரு 100 பேர் இருப்பாங்க. வைடு வைடு, மீண்டும் ஒரு வைடுங்க. மீண்டும் ஒரு வைடு. அவ்வளவுதான். சங்கமம் டேக் ஓவர். சுந்தர்னா bowling உள்ள. எஸ், கண்டினியூஸா வைடு போட்டதுனால சோ பொறுப்பு எடுத்துட்டு வந்து கேப்டன் வந்து ஓவர் போடுறாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. என்ன ஒரு பியூட்டினா, பவர் பிளேலே ஓவர் போடுறாரு. வேற வழி இல்லாம போட்டே ஆகணும்னு. ஃபுல் டாஸ் டெலிவரி. சிங்கிள் மட்டுமே. இது யாருக்காக பாத்தீங்கன்னா எம்சிசி ல இருந்து ஒரு பேர் கேட்டாரு. ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? தூக்கி அடிச்சாரு. கேட்சா? லட்டு மாதிரி பிடிச்சிட்டாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சாரு. சூப்பர்.
கேமரா எடுங்க, கத்துறவங்க ஏரியா. சுந்தரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருன்னா யார் யார் என்கரேஜ் பண்ற அவங்கள வீடியோ எடுயா. சுந்தரன் போய் பாப்பாருங்க. ஓகே. பண்ணிட்டாருங்க. அப்படி வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் ஆக்சுவலா. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்டு போட்டாரு. எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாதுன்னு விட்டுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டெலிவரி கேட்ச் கையில இல்ல, சிங்கிள் மட்டுமே. ஒரு பால் கௌதம் ப்ரோ கரெக்டா ஒரு பால் பாக்கி இருக்குது. லாஸ்ட் பால். நம்ம 21 ஓட கடைசி பாலுங்க. அவுட்டுங்க. ஃபைனல் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. அவுட். போட்ட 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போட்ட 4 பால்ல 2 விக்கெட்டுங்க சுந்தர்னா. எஸ். சோ இதோட ஃபைனலி எஸ்டிஎஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. சோ வாழ்த்துக்கள் எம்சிசி. நல்ல கேம் கொடுத்தீங்க. ஷேர்கர் அப்படியே பிச்சுக்கு போயிடலாம். ஷேர்கர் இந்த நேரத்துல தான் நீங்க பிச்சுக்கு போகணும். ஸோ இங்க ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி அங்க ஒரு பாட்டை போட்டுடுங்க. டிஜே வரதுக்கு முன்னாடி பாட்டை போட்டுருங்க. அவங்க குயிக்கா பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிருவாங்க. ஸோ 11வது மேட்ச் இன்னைக்கு 22. ஸோ இன்னிங்ஸ் சூப்பரா முடிச்சிருக்காங்க. இந்த டேவும் க்ளோஸ் ஆயிருக்குது. எம்சிசி எஸ்டிஎஸ் போட்டி மிக சிறப்பான முறை முடிந்திருக்கின்றது. ஸோ 94. So day 22 STS versus MCC அணிகள் மோதின. இதில் STS 94 டார்கெட் கொடுத்திருந்தாங்க. ஃபைனலி அவங்க 45 மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ வெற்றி பெற்ற STS அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிறப்பான போட்டி, பார்வையாளர்களுக்கு ஏற்ற போல நிறைய எதிர்பார்ப்பு இந்த மேட்ச் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நீங்க வெற்றி பெற்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகாஷ் ஆகாஷ் ரியாஸ் சங்கமாம் சொல்லுங்க. சங்கமாம்ஸ் வாங்க. வர சங்கமாம்ஸ் உங்க ஆடியன்ஸ் வந்து உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. டான்ஸ் ஆடுவீங்களாமா? நீங்க டான்ஸ் ஆடணுமா? யார் கேட்கறது? ஆடியன்ஸ், உங்க ஆடியன்ஸ். என்ன எங்க ஆடியன்ஸ் பாவம் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க தேவையில்லையா? அவங்க நான் ஆடுங்க ஏதாவது வம்பா போய் முடிஞ்சிட்டு போகுது. ஸோ வாங்க மிஸ்டர் ஆகாஷ். டாக்டர் கலைஞர் அவர்கள் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய ஏற்பாட்டில், இவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக
மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டி 21 நாட்களை கடந்து 22ஆம் நாளான இன்று 11வது போட்டி எம்சிசி வெர்சஸ் எஸ்டிஎஸ் அணிகள் மோதின. இதில் எஸ்டிஎஸ் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் எஸ்டிஎஸ் 94 டார்கெட்டை கொடுத்திருந்தார்கள். அதில் நந்தகுமார் மற்றும் பிரகா மிக சிறப்பான துவக்கத்தை கொடுத்து இறுதி வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்திருந்தாங்க. ஸோ 59 இதில் பிரகா அவர்கள் அடித்திருந்தார். ஸோ ஆட்ட நாயகன் விருது பிரகா அவர்களுக்கு சங்கமாம்ஸ் 59 ரன்னு. மனுஷன் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் டீம் ரன்ஸ் ஒரே ஆளா அடிச்சிருக்காரு. பிரகானா ஆன்டி யோஸ். ஆமாங்க, இவர் நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்ன இந்த காரணமா இல்ல வேற காரணமா அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க அம்மா டெய்லியும் கொடுத்து அனுப்புற அந்த ஊக்கா மிளகா அதுக்கான காரணம். பத்தியம் என்னையா இது சொல்ல வச்சிரு கரெக்ட். அப்படிதான் இருக்கும். இந்த பால்ல யார் பேர் எழுதி இருந்துச்சு? பால் அம்பர் கிட்ட கேட்டேன் ஒரு 2 பால் பார்த்தா POOJAன்னு போட்டிருந்து வெறி வந்துடுச்சு. கண்ணை மூடின அடி 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 இல்ல நேரில் பண்ண முடியாதெல்லாம் அந்த பேட்டை வச்சு வாங்கிட்டு கண்ணை முழிச்ச பிறகு தான் தெரியுது. நீங்க சொன்னீங்க இவன் 19 பாலுக்கு 59 ரன் வச்சிருக்கனா, எனக்கே தெரியலையப்பா. கிடையாதுல எல்லா வீட்டுக்காரங்க இப்படிதாங்க. பால்ல பொண்டாட்டி பேரை எழுதுனா போதுங்க, அடிப்பா பாருங்க அடி. அந்த அடி தாங்க இவர் அடிச்சாரு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாருங்க. வாங்க நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, இங்க நம்ம பிரகானா 50 ரன் அடிச்ச காரணங்களால் அவருக்கு ஒரு கண்ணாடியும் தரப்படுகிறது. Thank you very much சோமனா மேடம். வெல்கம் டு மேஜிக் கரிகாலன் ஷோ. கரிகாலன் மேஜிக் ஷோ. கிரேட் மேஜிக். இந்த கண்ணாடியை நான் பிரசாந்த், எங்க டீம் போலர் பிரசாந்த் ஆல்ரவுண்டர். வாங்க வா பிரசாந்த் வா. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போறாரு. டிஜே நாளைக்கு உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடும். 3 நாள் சம்பளம் கட்டாப்பா. ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கப்பா தம்பி. வா. ஓகே ஓகே. பவர் ஸ்டார் பிரசாந்தா ஏங்க நான் சூப்பர் கேப்டன் வாங்க உள்ள. கேப்டன் சுந்தர்னா, உங்களை நாங்க 2:30 மணில இருந்து எதிர்பார்த்துனோம், மறுபடியும் எதிர்பார்க்கிறோம். ஆகாஷ் உங்க சைடுல இருந்து ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அந்த பக்கம் போயிடுறீங்களா? இல்ல சோ முதல் கேள்வி என்னன்னா, சுந்தர்னா 90 ரன் சொன்னீங்க அண்ட் பிரகானா லாஸ்ட் பால் 90 சொன்னார். கேப்டன் இன்னொரு 4 ரன் எக்ஸ்ட்ராவா கேப்டனுக்காக அண்ணனுக்காக அப்படின்னு அடிச்சு முடிச்சாரு. என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? வித்அவுட் விக்கெட் லாஸ் 94. ஸோ 90 ரன் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த 4 ரன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நேற்று நாங்கள் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 5 ரன்னு திருணுன்னு சொன்னோம். திருணுன்னு இந்த சென்ஸ் 1 2ஆக கன்வெர்ட் பண்ணுறது, டாட் பாலை 1ஆக கன்வெர்ட் பண்ணுறது. அந்த ஷார்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஒரு 3 எடுத்தாங்க, ஒரு ரன்னை 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த 4 ரன் தான் 94ஆக மாறினது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த பேட்ஸ்மேன் who shows the real intent. நாங்கள் நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணமோ the same intent has been shown. ஸோ அதனால் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் அடுத்த மேட்ச்சை நீங்கள் 2 பேர் தான் ஓப்பனர். 2 பேர் தான் ஓப்பனர். அடுத்த தடவை பால்ல அதே பேரை எழுதி வைக்க சொல்லிடுங்க இப்போவே. ஸோ அடுத்து முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி, ஆர் யூ ஹாப்பி ஃபார் திஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டால் நிஜமாக உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். 94 பட் ஓவர் நீங்கள் கொடுத்த ஓவர் விதத்தில் நிச்சயமாக இல்லை. த குவாலிட்டி ஆஃப் போலிங் அவங்க ட்ரை பண்ணி போட்டதுக்கும் ஒரு எண்டில் பிரகா கிளியர் பண்ணாலும் இன்னொரு எண்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தாவுக்கு பேட்டில் டைமிங் கிடைக்கல. ஃபார் ஷுவர் நந்தா இஸ் எ சாம்பியன் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் மேட்ச் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் நந்தா. இப்போவே நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் மேட்ச் நந்தா 50 அடிப்பாங்க. நந்தா ஓய மாட்டான் 100% எனக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் பேட்ஸ்மேன் வின் மேட்சஸ், bowlers will win tournament. Hats off to the bowlers. இன்னும் நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த லெவலில் போகும்போது இன்னும் க்ரூஷியலாக இருக்கும் மேட்சஸ், நெக் டு நெக்கில் இருக்கும். ஃபீல்டிங்லேயும் சின்ன சின்ன லேப்சஸ் இருக்குது, அதையும் நாங்கள் சரி செய்ய வேண்டும். 94 அடிச்சிருந்தீங்க. ஸோ 94 அபவ் 70-80 போனாலே உங்களோட ஓவரை எதிர்பார்த்தோம். ஸோ அது வரல. அதே சமயம் 94க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போலிங் ஆர்டரை மாற்றின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, கரெக்டா? இல்லைங்க, நிச்சயமாக இன்னைக்கு எனக்கு கழுத்தில் சுளுக்கு பிடிச்சின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தேன்.
90 ரன் எப்போ அடிச்சாங்களோ அந்த நடிப்பை அப்படியே எடுத்துட்டு அப்படியே bowling போட வந்துட்டேன். இல்ல ஓகே, அந்த தம்பி வந்து எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கலாம், நீங்க போட்டு இருக்க மாட்டீங்க. மேபி நீங்க அவருக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிருந்தீங்களா இந்த மேட்ச்ல ஓவர்? இப்போ 4வது ஓவர் போடும் போதே சொல்லிட்டேன், ஆடியன்ஸ் இவ்வளோ க்ரௌட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கணும். நான் bowling போடுற மாதிரி கை சுற்றி நிற்பேன், நீ கரெக்டாக போய் ஒரு ரன்னர் உன்னோட ரன்னிங் மார்க்கில் நின்று நான் உங்ககிட்ட தான் பால் கொடுப்பேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அவருக்கு. 4வது ஓவரே சொல்லிட்டேன். ஓகே ஓகே, அப்போ நீங்கள் பவுலிங் ஆர்டர் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி நந்தா 50 அடிப்பார் இன்னிங்க, நந்தா பிரகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு 2 பேட்ஸ்மேன் மேலே வைக்கணும், யாரை சொல்லுவீங்க? நிச்சயமாக சமி மேலே நான் வைப்பேன், ஜான்சன் மேலே வைப்பேன், அப்புறம் செல்வா மேலே வைப்பேன். இன்கேஸ் ஒரு மேட்சும் நாங்கள் அடுத்தது ஒரு மேட்ச் தான் நாங்கள் வைக்கிறோம். அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு அடுத்த மேட்ச் மட்டும் தான் பார்க்குறோம். பட் எங்களுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மாபோட கான்ட்ரிபியூஷன் வந்து போலிங்கை விட பேட்டிங்கில் வைட்டல். அவர் வந்து சேர் கேர்ள்ஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காருன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் லாஃப். அவர் கொடுத்துருக்க கமிட்மெண்ட் அப்படி அவங்கள பிக்கப்பு ட்ராப்பு அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஊரை நம்பி வந்திருக்காங்க அத்தனை கேர்ள்ஸு, அவங்களோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக் தான். மேனேஜ்மெண்ட் பாலா தயவுசெய்து அவருக்கு ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்து அவரை வந்து பேட்டிங்கில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு ரவுண்டுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு எஸ்பெஷலி ஆப்பனண்ட் விளையாடின அந்த டீம் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ ஸ்கோர் அடிப்பின்னு. ஒருவேளை அபவ் ஒரு 50க்குள்ளே சுருக்கி இருந்தால் மேபி அவங்க கையில மேட்ச் போயிருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு டீம் தான் நிச்சயமாக போயிருக்கும். ஏன்னா ஒரு மேட்ச்சில் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் மணிக்கு வந்து ஒரு பேட் டேவாக இருந்தது. இட் வில் ஹேப்பன், பேட்ஸ்மேனுக்கும் போலருக்கும் பேட் டேவாக இருக்கும். போன மேட்ச் நல்லா போட்டு 3 ரன் தான் கொடுத்தான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு பேட் டே. சப்போர்ட்டிங் ரோல் தான் நம்ம வந்து பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி மணி கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து போட்டவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி ரைட். 1% வந்து கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருந்தது தான் அபவ் 90 போச்சு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரகான் சொல்லலாம். மேபி அவர் விக்கெட் முன்னாடியே விட்டுருந்தா ஒரு 60-70 அப்படி தான் வந்திருக்கும். ஸோ நிச்சயமாக கிடையாது. பிரகாவும் நந்தா அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா 100 ரன் அடிச்சிருப்போம். ஏன்னா அவ்வளோ பேட்டிங் டெப்த் வந்து அடுத்த மேட்ச்லாம் வரப்போகுது, அதை மனசுல வச்சு பேசுங்க பாப்பா. அவங்க 2 பேர் அவுட் ஆயிருந்தாங்கன்னா 100 ரன் அடிச்சிருப்போம். அவ்வளோ பேட்டிங் டெப்த் 10 பேரும் டீம்ல ஆடுவாங்க என்ன தவிர்த்து. ஓகே, thank you so much. ஃபைனலி லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन. சாரி, நான் ஒன்றும் இல்லை. போன மேட்ச் ஒரு பவுலர் வின் பண்ணி கொடுத்தாரு, இந்த மேட்ச் ரவுண்ட் 2 பவுலர் வின் பண்ணி கொடுத்தாரு, ரவுண்ட் 3 வந்து பேட்ஸ்மேன் வின் பண்ணி கொடுக்குறாரு. ஆல்ரவுண்டர் டீமா தெரியுது. நிச்சயமாங்க, எல்லாருமே ஆல்ரவுண்டருங்க. எல்லாரும் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா வெளியில் உட்காந்துருக்கவங்க ஆல்ரவுண்டர். செல்வாக்கு கீப்பிங்கே கிடைக்கல. செல்வா வந்து போன மேட்ச் வந்து நம்ம ஜாக் டேனியல் டீமில் வந்து ஓப்பனராக ஆடினார். இந்த மேட்ச்லாம் அவருக்கு சான்ஸே கொடுக்கல. ஸோ அதனால் பேட்டிங் டெப்த்து வந்து நம்ம டீமோட கோர் ஸ்ட்ரென்த்து. பட் டோர்னமெண்ட்டை வின் பண்ணோன்னா போலிங்கில் வந்து காட்டி ஆகணும். இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியாது, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்ட்லாம் யங்ஸ்டர்ஸை வந்து போட்டிருக்கோம். நல்லா ஓடி போய் சேஸ் பண்ணி எடுத்தாங்க, நல்ல கேச்சஸ் எடுத்தாங்க. எஸ்பெஷலி ஜான்சன், லால், அப்புறம் சமி, பிரசாந்த், அப்புறம் மணி, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நந்தாவும் கேட்ச் பிடிச்சாராம். பிரசிடென்ட் வந்து சொல்லிட்டாங்க நந்தா கேட்ச் பிடிச்சியா சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பிரசிடென்ட் ஃபைனலி உங்ககிட்ட தான். ஸோ எல்லா மேட்சும் ஒரு மேட்சும் தொடங்கும் போது நாங்கள் ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் ஏற்பாட்டில் சொல்லுவோம். நிச்சயமாக சொல்ல போனால் யங்ஸ்டர் எல்லாமே, இளைஞர்கள் எல்லாமே, எஸ்பெஷலி திருப்பூர் ஒன்றியத்துக்கு இளைஞர்கள் எல்லாமே உங்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு நிறைய விருது, நாட் ஒன்லி அது கோவளம் பஞ்சாயத்துன்னு பெருமை சேராது, திருப்பூர் ஒன்றியம் தான் அது பெருமை சேர்க்கும். அந்த வகையில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா திருப்பூர் ஒன்றியத்துக்கு சேவை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களோட அந்த திருப்பூர் ஒன்றியத்துக்கு பட்ட டீமுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுங்க தயவுசெய்து. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு பிரதர்ஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லாரும் விளையாடணும். இது வந்து ஒரு ஸ்போர்ட். எல்லாருமே யார் யார் விளையாடுறீங்களோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். ஒருத்தருக்கு ஒரு நாள் பேட் டேவாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மைண்டில் வச்சுக்காம இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட்டிவ்